வாங்க சம்பந்தி வாங்க. ஐயோ சம்பந்தி வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க சம்பந்தி. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. வானதி தனியா வீட்டுக்கு வரணுமே, அதான் கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு வந்தேன். எப்போ கிளம்ப வேண்டியவ நாங்க தான் பேசி பேசி நேரத்தை கடத்திட்டோம். ஐயோ அதனால என்ன சம்பந்தி, இருக்கட்டும் பரவாயில்ல. உங்களுக்கு பேச்சு துணையா இருந்ததுல்ல. சரி, நாளைக்கு நிச்சயதார்த்தன்றனால ஆளுக்கு ஒரு பக்கம் பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, நீங்க உங்க வேலையை கவனிங்க, நான் கிளம்புறேன். சரிங்க சம்பந்தி. என்ன சரிங்க சம்பந்தி, அவர் தான் சொல்றாருன்னா நீங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சம்பந்தி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறதா? ஒரு வாய் காஃபியாவது குடிச்சிட்டு தான் போகணும். அதான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லப்பா, காஃபி சாப்பிட்டு போங்க. ஆர்த்தி. என்னம்மா? ஆர்த்தி இங்க வா, யார் வந்திருக்காங்க பாரு. வா. வரேம்மா. வா பாரு. வாங்க மாமா. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம், நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம் சம்பந்தி, இருக்கட்டும். மதியம் சாப்பிட்டதே நெஞ்சு வரைக்கும் இருக்கு. குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, அது போதும். தண்ணி தானே ஆர்த்தி, போய் இதே இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சம்பந்தி, மாப்பிளைக்கு எங்க ஊர்லாம் பிடிச்சிருக்குங்களா? மாப்பிளைக்கு ஊர் பிடிச்சிருக்குதான்னு தெரியல, ஆனா அவங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்கப்பா. ஆர்த்தி. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆர்த்தி இன்னைக்கு மட்டும்தான் எங்க வீட்டு பொண்ணு. நாளைக்கு நிச்சயதார்த்தமாகி உங்க வீட்டுக்கு வந்துட்டா உங்க வீட்டு மருமக. அவளை நீங்க நல்லா பாத்துக்கணும் சம்பந்தி. என்ன சம்பந்தி நடக்குதுங்க? நாங்க வானதியை நிச்சயம் பண்றதுக்காக கிளம்பி வந்தா உங்க வீட்டுல என்ன ஆர்த்தியை கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க எங்க முடிவை மாத்திக்கிட்டதையும் உங்க மூத்த பொண்ண மருமலாக்க போறதையும் உங்க சம்சாரத்துக்கிட்ட நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லிடுறேன் சம்பந்தி. எந்த காரணத்துக்காகவும் இதை அவ இழந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். வானதி தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க சொன்ன அன்னைக்கு இதை நான் எங்க வீட்டுல தெரியப்படுத்தி இருந்தேன்னா சத்தியமா இந்த சம்பந்தம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்காது. குறைஞ்சபட்சம் நாம தட்டை மாத்திக்கிட்டாலாவது என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்ச மாதிரி இருக்குமேன்னு தான் இப்ப வரைக்கும் எனக்குள்ளே எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கேன். ஆர்த்திக்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு எனக்கு புரியாம இல்ல. ஆனா இன்னும் 2-3 வருஷம் ஆனா கூட அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. ஆனா வானதிக்கு இதை விட்டா ஒரு நல்ல இடம் அமையுமான்னு எனக்கு தெரியல. சரி சம்பந்தி, இப்ப வரைக்கும் உங்க சாமர்த்தியத்தினால எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க. ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் வானதிக்கு தான் நிச்சயமாக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ தரகர, நீ கூட அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டல. யோ பேசாதையா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? இந்த விஷயம் மட்டும் ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. தயவு செய்து இந்த விஷயத்தை சம்பந்தியம் மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க காலில் வேணாலும் சம்பந்தி. சம்பந்தி என்ன சம்பந்தி இது? எனக்கு வேற வழி தெரியல சம்பந்தி. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது அவளுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வரம். அந்த வரத்தை நான் வீணடிச்சிடக்கூடாது. நீங்க பயப்படுற மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வராதபடி நான் பாத்துக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க.
அந்த கடவுள் கட்டாயம் என் பொண்ணுக்கு நல்லதுதான் செய்வார். உங்க நம்பிக்கைலாம் சரிதான் சம்பந்தி. ஆனா அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது? என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பொண்ணுக்காக நான் போராடுவேன் சம்பந்தி. அதையும் மீறி நாம எதிர்பாராத விதமா எதுவும் நடந்துச்சுன்னா அதை ஏத்துக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? எதை சம்பந்தி ஏத்துக்க சொல்றீங்க? இத பாருங்க, வானதிக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ண உங்க வீட்டுல ஒத்துக்கலன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனா எதுக்காகவும் வானதி தவிர இன்னொரு பொண்ணை ராஜேஸ்வரியால மருமகளை ஏத்துக்க முடியாது. அத மனசுல வச்சுக்கிட்டு விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ண பாருங்க சம்பந்தி. நான் வரேன். வாங்க. இந்த ஊர் ஒன்றும் வானதிக்கு புதுசு இல்லதா. என்ன இருந்தாலும் அவ நேத்து வரைக்கும் அடுத்த வீட்டு பொண்ணு. ஆனா நாளைக்கு நம்ம கார்த்திக்கும் வானதிக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவ நம்மள ஒருத்தி ஆயிடுவாள்ல. நம்ம வீட்டு பொண்ண இந்த நேரத்துல எப்படி தனியா அனுப்ப முடியும் சொல்லுங்க? அப்புறம் சம்மந்தி வீட்ல நாளைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரணுங்கிறத ஞாபகப்படுத்திட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் ராஜி. மண்டபத்துக்கு அவங்களே வந்துருவாங்களா இல்ல நாம கார் ஏதாவது அனுப்பி வைக்கணுமா? இல்லம்மா, அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நானும் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் நேரா மண்டபத்துக்கே கொண்டு வர சொல்லிட்டேங்க. ஐயரும் கரெக்ட் டைம்க்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கும் நாம எல்லாரும் அங்க கொஞ்சம் சீக்கிரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். என்னங்க, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேங்க. சரி ராஜி, நீ சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். என்னாச்சு உங்களுக்கு? வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ராஜி. அப்புறம் ஏங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரியே இருக்கு? அது டிராவலிங் பண்ணிட்டு வந்த டயர்டா இருக்கும். தூங்கி எந்திரிச்சா சரியாயிருமா? சரிங்க, அப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். சரிம்மா. நாளைக்கு சபையில வச்சு கல்யாண பொண்ணு யாருன்னு குழப்பம் வந்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்த விஷயத்தை உங்க வீட்டுல சொல்றதுக்கு தயக்க மாதிரி தான் விட்டுருங்க. வானதி தான் மருமகன்ற உண்மையை நானே எல்லாரும் முன்னாடியே போட்டு உடைச்சிடுறேன். இத பாருங்க, வானதிக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ண உங்க வீட்டுல ஒத்துக்கலன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனா எதுக்காகவும் வானதி தவிர இன்னொரு பொண்ணை ராஜேஸ்வரியால மருமகளை ஏத்துக்க முடியாது.